ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக தியாலஜி இறையியல் பற்றி இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அறிவியல், இந்த இறையியல், இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மோட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. நேரடியாக அவர்கிட்ட நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நான் ரொம்ப போன எபிசோட் முடிச்சுட்டு பர்பஸ் ஆஃப் மனுஷனுடைய படைப்பின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல நம்ம அடுத்து இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம முடித்தோம். ஸோ இப்போ நேரடியாகவே நான் கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ இந்த பர்பஸ், ஒரு மனுஷனுடைய படைப்பினுடைய நோக்கம், அதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? நம்ம அதை மேற்கொண்டு அதை என்ன இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோடையும் பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு இணைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள் பிரதர். பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னா, வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப், அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னா, இதில் ஒரு பீஸ் மாதிரி என்ன இருக்குன்னா, எப்படி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்மளுடைய ஃபெய்த்தை ஷேர் பண்ணுறது, அவர் பிலீஃபை ஷேர் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம நம்பிக்கையை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி கொண்டு போகலாங்கிறதையும் சேர்த்துட்டே போகிறோம். அது வந்து ஒரு பீஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அது மொத்தமாக அது இருக்காது, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி இது இருக்கும். ஓகே. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, நம்ம ஏன் பிலீவ் பண்ணுறோம், எந்த பேசிஸில் பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் நம்ம பர்பஸ்க்குள்ளே போகலாம். ஓகே. சமீபத்தில் ஒரு நியூஸில் பார்த்தேன். ஒரு நீதிபதி வந்து ஒரு குற்றத்திற்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப ஃபேமஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு குற்றச்சம்பவம் அது. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன பேசிஸில் அவங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாங்க, எந்த பேசிஸில் அதை ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, மொத்தம் 49 ஐ விட்னஸை அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அந்த 49 பேரும் ஒரே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எவிடென்ஷியல் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த எவிடன்ஸ் 49 பேர் சொன்னதை வச்சு நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அந்த குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனையை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, தீர்ப்பளித்தாங்க அவங்க. இப்போ இதில் நிறையா இருக்குது. இப்போ இதை தான் வந்து ஜுடிஷியல் ஃபிலாசபி அப்படின்ட்டு எல்லா லாயர்ஸும் ஜட்ஜஸும் அவங்க படிச்சுட்டு பரீட்சைலாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணி வருவாங்க. இதில் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள், ஒருவேளை இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா, நான் ஒரு லெக்சர் சீரிஸ் பார்த்துருக்கேன். ஹார்வர்டில் ஒரு இந்த ஜுடிஷியல் ஃபிலாசபியை பற்றி ஒரு ஃபேமஸ் 2-3 லெக்சர்ஸ் இருக்குது. 20-30 மில்லியன் வியூஸ் இருக்கிற மாதிரி லெக்சர்ஸ் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மொத்தமே ஜுடிஷியல் ஃபிலாசபியை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. ப்ராக்டிக்கல் ரீசனிங் இருக்குது, மாரல் ரீசனிங் இருக்குது, இல்லாட்டி கான்சிக்வென்ஷியல் மாரல் ரீசனிங் இருக்குது. இது மாதிரி நிறைய வகையில் அவங்க வந்து எவிடன்ஸை ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? நான் ஃபீல் பண்ணுறதை சொல்வேன். இது எல்லாமே இங்கிலீஷில் தானே இருக்குது. ஆமாம் இல்லையா? இப்போ நான் இந்த நிகழ்ச்சியை தமிழில் நடத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது நம்ம இல்லையா, நிறைய நேரங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஆங்கிலத்தில் தான் கிடைக்குது, மற்ற மொழிகளில் கிடைக்குது, குறிப்பாக ஆங்கிலத்தில் கிடைக்குது. இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே சயின்ஸை தமிழில் பண்ணதுக்கு ரீசனும் அதுதான். ஏன்னா அது வந்து ரீஜனல் லாங்குவேஜஸில் கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டோம். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழில் கிடைச்சா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்குறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபிலாசபிக்கல் ரீசனிங் ஆர் ஒரு முடிவுக்கு இவங்க எப்படி ட்ரூத்தை வேலிடேட் பண்ணுறாங்கிறதுலாம் இருக்குது. இது ஃபிலாசபிக்கல் திங்கிங்னு சொல்கிறோம், எல்லாம் ரைட். ஆனால் இதோட ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே காட் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாரு நம்மளுக்கு. ஸோ இந்த சாட்சிகளை வைத்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான அடிப்படை எங்கே இருக்குன்னா பைபிளில் இருக்குது. பைபிளில் தான் அடிப்படையாக இருக்கும். ஓகே. உபாகமம் 19:15 பாருங்கள், எப்படி ஜட்ஜ் பண்ணுங்கிறதுக்கு காட் டிக்டேட் பண்ணுவார். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2-3 சாட்சியருடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். இன்னைக்கு ஜுடிஷியரியில் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஜுடிஷியல் ஃபிலாசபின்னு இவங்க படிப்பாக வச்சுருக்காங்க. ஓகே. ஃபிலாசபிங்கிற ஒரு டொமைன்லாம் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம இது முன்னாடி ஒரு டைம் சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் பேசியிருக்கோம். ப்ராபப்ளி இந்த ஃபிலாசபி எப்போ உருவாச்சுங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே போடுற இந்த எபிசோடில் போய் சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபண்டமெண்டல் தெரியும். ஃபிலாசபிலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மோசைட் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்படி தான் ஒரு தீர்ப்பை இப்படி திங்க் பண்ணி தான் முடிவை எடுக்கணுங்கிறத சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதாவது இந்த வசனத்தெல்லாம் நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிருக்கிறோம். எவ்வளோ பேர் இது பாருங்களேன். ஒருவன் ஒரு அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். இப்போ நீங்கள் அதை செலுத்து இந்த
காரியத்தோட நீங்க 49 சாட்சியோட வச்சு அவங்க பார்த்தாங்கன்னு சொல்றது, இத பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு வழக்காடு மன்றம் அல்லது நீதிமன்றம் வந்து கொடுக்கக்கூடியதான அந்த மெத்தட் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்லயே ஆண்டவர் சொல்லிக் குடுத்துருக்கிறாருன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்தது தான் ஃபவுண்டேஷனே. அதான் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் தான் பிலாசபர்ஸ் வந்து இதெல்லாம் வச்சு திங்க் பண்ணி இப்படி பண்ணலாம்னு அவங்க டொமைனா ஒரு பிரிச்சு குடுக்குறாங்க. ஆனா மனுஷன் எப்படி திங்க் பண்ணணும், எப்படி முடிவெடுக்கணுங்கிற ஃபவுண்டேஷனை, எப்படி ஒரு உண்மை தன்மையை வேலிடேட் பண்ணுங்கிற ஃபவுண்டேஷனையும் காட் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இப்போ நான் ஏன் பைபிளை நம்புறேன் அப்படின்னா, இதுதான் அனாலஜி. 49 ஐ விட்னஸை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பைபிளை நான் ஏன் நம்புறேங்கிறதுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறேன், இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு. 1500 வருஷம் பைபிள் எழுதப்பட்டது. 40 ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் எழுதி படித்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரே ஆளாக கை காமிச்சிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை. ஓகே. ட்ரூத்தை எப்படி வேலிடேட் பண்ணுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்று. 49 பேர் சொன்னதை நீங்க ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க. அந்த அந்த வழக்கில் அதுதான் சரியான தீர்ப்புனா, 40 பேர் 1500 1600 வருஷமா ஒரே விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க யாரும் இவங்களாவது 49 பேர் அவங்களுக்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இதில் ஒரு சில பேர் தான் கூட ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. ஆமாம். மீதி எல்லாரும் மூஞ்சி கூட தெரியாது. ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்தவங்க. ஆமாம். எழுதின மொழி வேற. எபிரேயம் இருக்கு, கிரீக் இருக்கு, லாட்டின் இருக்கு, பல மொழிகளில் இருக்கு, அராமிக்ல இருக்கு, நிறைய இருக்கு. இது எல்லாம் ஒரே ஆளை கை காமிக்கும், இயேசு கிறிஸ்துவை. நான் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்து, இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். சகரியா என்பது ஏறக்குறைய யோவான் வருவதற்கு ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆள். சகரியா எழுதினது ஹீப்ரூவில் எழுதியிருக்கிறார். இவர் வந்து கிரீக்கில் எழுதியிருக்கிறார். அவர் வந்து பலிபிடத்தண்டையில் இருந்த சகரியாவின் மகன், பகரியாவின் மகன் இருக்கு. இவர் வந்து ஒரு மீனவர், படிப்பறிவு இல்லாதவர்னு சொல்லியிருக்கு. 2 பேரும் ஒரே விஷயத்தை துல்லியமாக எழுதியிருக்காங்க. அதாவது கலர் வரைக்கும் எழுதியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு நான் பிரமிச்சேன் சமீபத்தில். இப்போ இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, காணாத நீங்கள் நம்புறீங்க. அந்த நீதியரசரும் போய் பார்க்கல அந்த சம்பவத்தை. ஆமாம், சம்பவத்தை பார்க்கல. ஆனால் அவங்க எப்படி கரெக்டாக தீர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு மெத்தடாலஜி இருக்குது. இந்த மெத்தடாலஜியை வச்சு பார்த்தா பைபிள் சத்தியமாக மட்டும்தான் இருந்தே ஆகணும். எனக்கு அதான் சில நேரம் சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து இக்னோரன்ஸில் ஆரம்பத்தில் அதோட மேன்மை நம்மளுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை படிக்க அதோட மேன்மை தெரிஞ்ச பிறகு இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு காட் நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய வரமாக நான் பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒரு நான் பிலீவர், அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் அல்லது ஒரு ஒரு மிடில் மேன், நார்மல் பர்சன், அவர் பேசும்போது சொல்கிறாரு, அவர் கேஷுவலாக சொல்லிட்டு போகிறார். அதில் அவர் சொல்கிறாரு, இதிகாசங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும், ஆனால் அது கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் இல்லை, அது வந்து ஒரு செக்குலியர் ப்ரோக்ராம். அவர் வந்து எதை சொல்ல வராருன்னா, பைபிளை உயர்த்தி பேச வரவோ கிறிஸ்துவை உயர்த்தி பேசவோ அவர் வரல. மற்ற காரியங்களை சொல்லிகிட்டே வரும்போது ஒரு கேஷுவலாக ஒன்று சொல்கிறாரு, இதாங்க இயேசுவை பார்த்ததுக்கு நான் 500 சாட்சி இருக்குதுங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு சாட்சி இருக்குதாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் பைபிளுக்காக வாதாடலை. இப்போ நம்மள மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, அதுக்கு அதை பல விஷயங்களை கம்பேர் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது, ஏங்க இயேசுவை பார்த்தாருன்னு ஒரு 500 பேர் சொல்கிறான் இல்லைங்க, அந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு சாட்சி இருக்காங்க யாராவது? என்ன ஒரு 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 நான் பிலீவருக்கு கூட இது வந்து ஒரு நீங்கள் சொன்னக்கூடிய அந்த விட்னஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அமேசிங். ஆக்சுவலி இது ஒரு புறம். சயின்டிஃபிக் பிலீஃபை பற்றி பேசும்போது ஒரு நோபல் லாரியட், அவர் பேர் பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் ஃபைன்மேன், அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரு, சயின்டிஸ்டோட ப்ராப்ளத்தை பற்றி அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி, அவுட் சைட் ஆஃப் தர் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் சயின்டிஸ்ட் ஆர் ஜஸ்ட் ஆஸ் டம் ஆஸ் அ நெக்ஸ்ட் பர்சன். ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு பெரிய வானலாவிய கண்டுபிடிப்பு கூட அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஆனால் அவர் ஏரியாவை தவிர மீதி விஷயங்களை கேட்டிங்கன்னா, பாமரனுக்கு எந்த அளவுக்கு அறிவு கூர்மையோ இல்லாட்டி அதில் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியும் அப்படிங்கிறார். அவருக்கு அவருடைய ஃபீல்டை தவிர மிச்சம் எதை கேட்டாலும் மற்றவங்க எப்படி வந்து ஒரு ஒன்றும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் நிற்பாங்கன்னு ஒரு கோலிக்கெல்லாம் சொல்கிறேன் நான். அதுதான் அவர் அழகாக சொல்கிறார். ஓகே. ஆனால் நம்ம பார்க்குற நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இவர்கள் எல்லாரும் தேவனுடைய தூதர்கள் மாதிரியும் இவங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்குங்கிற அளவுக்கு நம்ம நம்பிடுறோம். இன்னும் ஒரு படி மேலே போயிடுறோம்.
சயின்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதுன்னு நம்மளே நினச்சிக்கிறோம் அவங்கள பற்றி. ஆமாம். அவங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சு ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு விஷயத்த சொல்லிட்டா மற்றபடி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஃபீல்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ட்டு நம்ம அவரே சொல்லிட்டாரு அப்படின்றோம் இல்லையா? ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச சயின்டிஸ்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி தெரியுமா தெரியல. ஃபிசிக்ஸ்லேயே இன்னொரு டொமைன் தெரியாதவருக்கு. ஓ அப்படி அதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு கிளாசிஃபிகேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆளுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாசிஃபிகேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே. வழக்கம் போல் நானும் அந்த அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துடுறாரு ஹாக்கின். நம்ம இதுக்குள்ளே ஒரு நம்ம நம்ம சீஃப் கெஸ்ட் அவர் தான். ஹாக்கினை பற்றி இன்னொரு ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொன்னதை நான் படித்தேன். ஹாக்கினுக்கு ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஃபிலாசபியே தெரியாது. இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஃபிலாசபி சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடாலஜியை வச்சு தான் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஹாக்கிங் என்ன சொல்லுவார்னா ஃபிலாசபி இஸ் டெட்டும்பார். இதை நம்ம ஒரு தடவை ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார் அவரை பற்றி. ஹாக்கினுக்கு ஃபிலாசபியோட ஃபவுண்டேஷன்ஸும் ஒழுங்காக தெரியாது, தியாலஜினா என்னண்டே தெரியாது. ஆனால் காடை பற்றி பேசுவார். அதையும் நம்ம நம்புவோம். அவருக்கு தெரியாத ஃபீல்டை பற்றி அவர் பேசுவார். அப்படின்னா என்னண்டே தெரியாத ஃபீல்டை பற்றி பேசுவார். நான் இப்படி யோசித்து பார்க்குறேன் பிரதர். எப்படின்னா இப்போ நான் ஹாக்கிஸ்ட்டை போய் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம், வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிருச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் போய் பேச ஆரம்பித்த உடனே அவர் என்னை கேட்குற முதல் கேள்வி, டு யூ நோ அபவுட் ஃபிசிக்ஸ்? சரியா கேட்பார். அப்படி இல்லை சார் எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியாது, ஆனால் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க வந்தேன் அப்படின்னா என்ன அவர் முதல்ல அதுக்கான தகுதியாகவே எடுத்துக்க மாட்டார். அமேசிங் பாயிண்ட் நீங்கள் சொன்னது இல்லையா? நீ என் ஃபீல்டை பற்றியே தெரியாமல் என்கிட்ட கேட்க வரீங்கன்னா நீ யார்? ஒரு இசையமைப்பாளர் அவர் ஒருத்தர் கேள்வி கேட்காத, அவர் திருப்பி அவர் கேட்குறாரு, உனக்கு இசையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இசையை பற்றி தெரியாத நீ எப்படி என்னை இசையை பற்றி பேசலான்னு அவர் சொல்கிறாரு. இந்த கொஸ்டின் ஹாக்கினுக்கும் பொருந்தும் தானே? எக்ஸாக்டாக பொருந்தும். பைபிளை பற்றியே தெரியாமல், தியாலஜி தெரியாமல் நீங்கள் எப்படி கடவுளை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல அவரை. அந்த கொஷின் தான் நம்ம மனுஷங்களுக்கு யாருக்குமே வரதில்லை. அந்த ஹாக்கிங் சொல்லிட்டாரா அப்படின்னு அந்த பிராண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு மூளை என்ன யோசிக்கும்னா, அவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். அந்த மாயையில் போய் விழுந்தவங்க தான். இப்போ நீங்கள் சொன்ன பிரில்லியன் பாயிண்ட். அவருக்கு தியாலஜி தெரியுமா? தியாலஜியில் ஃபவுண்டேஷன் ஏபிசிடியாவது தெரியுமான்னு கேட்டால் தியாலஜினா என்னண்டே தெரியாது அவருக்கு. தியாலஜி தெரியணுன்ற அவசியம் இல்லை. தியாலஜிங்கிற டொமைனையே அவர் நம்பாதாள். ஓகே. அந்த டொமைனில் அவருக்கு உள்ள என்னங்கிறதும் தெரியாது. ஆனால் அவர் காடை பற்றி பேசுவார். நல்லா இருக்குல்ல? இப்போ நான் ஒருவேளை இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை நான் அவர்கிட்ட போய் பேசணும், ஹாக்கின்ட்ட பேசணுன்னா முதல்ல நான் கொஞ்சமாவது அந்த ஃபிசிக்ஸை படிச்சுட்டு அதில் உள்ள காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் பேசணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் அவரை நான் மடக்கணும்னு ஒரு இடத்துக்கு வரணும். நான் அதை படிக்கவே இல்லை, தென் எப்படி பேச முடியும் இல்லையா? அவர் தியாலஜியே படிக்காமல் தியாலஜிக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டு போகிறாரு. இதுதான் சொல்யூஷன்னு சொல்கிறாரு, இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு. இதையும் உலகம் நம்புது. இதனால தான் இந்த ரிச்சர்ட் ஃபைன்மேன் சொல்லுவார், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய டொமைனை விட்டுட்டு நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா இஸ் ஜஸ்ட் ஆஸ் இக்னோரண்ட் ஏ லேமேன். சாமானியனுக்கு என்ன தெரியுமோ அதை விட கம்மியாக கூட தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒரு கான்ட்ராஸ்ட்டை பார்ப்போம். பால் சூடாயிட்டு இருக்கு. ஏன் சூடாகுது அப்படின்னு கேட்டால் சயின்டிஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ஆன்சர் நம்பர் 1. சயின்டிஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். சயின்டிஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. தீங்கிற டெம்பரேச்சர் கூடும்போது அந்த மாலிகுல்ஸ்லாம் சூடாகி பால் சூடாகுது. அது உள்ளே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறதெல்லாம் சொல்லுவோம். இது சயின்டிஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடும் சயின்ஸ், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் பாயிண்ட் நம்பர் 2. பால் ஏன் சூடாகுது? பால் ஏன் சூடாகுதுன்றதை இப்போ நீங்கள் தான் சூடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காலைல எந்திரிச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும். டீ போட்டு குடித்தா ஃப்ரெஷ்னஸ் வரும், அதுக்கு சூடாகுது. இதுதான் வியூ ஆஃப் பர்பஸுங்கிறது. நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த பர்பஸுங்கிறதுல ஆரம்பித்தோம்ல, வியூ ஆஃப் பர்பஸுங்கிறது தான். உங்களுக்கு டயர்டாக இருக்குது, டீ குடித்தா ஃப்ரெஷ் ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதனால் பால் சூடாகுது. ஓகே. இது ரெண்டுக்கும் மாற்று கருத்து கிடையாது. அது ப்ராப்பர்ட்டி, அதாவது சயின்டிஃபிக்காக சொல்லுது எந்த மெத்தட்னால அது சூடாகுது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஆனால் இந்த வியூ ஆஃப் பர்பஸை சயின்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டால் எந்த காலத்துலையுமே அதால் சொல்ல முடியாது. பால் எப்படி சூடாகுதுன்னு வேணால் சயின்ஸ் சொல்லும், ஏன் சூடாகுதுன்னு சயின்ஸ் சொல்லாது, சொல்ல தெரியாது. ஸோ இப்போ இந்த பர்பஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இந்த பர்பஸை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் ஒரு டிசிப்ளினாக காடு கொடுத்துருக்காரு.
தியாலஜி. அதை படிக்கிறதுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அது பேர் பைபிள். ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம இதைத்தான் முன்னிலைப்படுத்துகிறோம். அதாவது சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் எப்படி கிரியேஷனை, எவல்யூஷன் தியரி, பிக் பேங் தியரியை முன்னிலைப்படுத்தணுமோ அதில் வந்து பர்பஸ் அண்ட் தியாலஜி இதை தான் நம்ம வந்து இறையியல் இதை தான் இதில் வந்து முன்னிலைப்படுத்துகிறோம். ஆமாம். ஸோ இதை நம்ம படைச்சவரை கடவுளை தவிர வேறு யாருமே நமக்கு சொல்லித்தர முடியாது. ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்கள் பாலை நீங்கள் சூடு பண்ணுற ஆளுக்கு தான் அதை காஃபி போடணுமா டீ போடணுமாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ சூடாக்கணும், ஏன் சூடாக்கணுன்றது நமக்கு தான் தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க கேட்பாங்க, மனுஷ பர்பஸ் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக திங்க் பண்ணி எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஷேடோக்குள்ளே தான் உட்காந்துட்டு இவ்வளோ கொஷின் உங்களுக்கு வரும். ரைட்டுங்களா? பர்பஸே தெரியாமல் நான் வாழலாமே. இப்படி சொல்லுவாங்க, அதே வார்த்தை இப்படி சொல்லுவாங்க. ஏதோ வெந்ததை சாப்பிட்டோம், போனோம், இருந்து போகிறோம். இதில் பற்றி நம்ம எதுக்கு வந்தால் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் கேட்குறோம் இல்லைங்க. சரி, இதே கொஷின் நம்ம வேற எங்கேயாவது கேட்போமான்னு பார்ப்போமே. எக்ஸாம்பிள் நம்பர் 1, இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும். பெஞ்சுனா அது ஒரு டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, கிளைண்ட் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் ஆகும். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியை அவன் இன்டர்வியூ பண்ணுவான். அதில் பாஸ் ஆனதான் அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டோட ப்ராஜெக்டில் இவங்க ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம இந்த கேண்டிடேட்டு இங்கே எம்ப்ளாயியாக இருப்பார், அந்த கிளைண்ட் வைக்கிற இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டாருன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் இவரை பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க. ஓகே. பெஞ்சுனா என்னென்னா சம்பளம் கொடுத்துருவாங்க, வேலை இருக்காது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா பர்பஸ் இல்லாமல் அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு அசியூம் பண்ணிக்கோமே. ஓகே. இவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாருங்க. எப்போ தூக்குவாங்க தெரியாது. ஓகே. அங்கே தான் சம்பளம் கொடுத்துட்றான்ல, சந்தோஷமாக இவங்க ஹாப்பியாக இருக்கலாம்ல. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. அங்கே மட்டும் இவங்க கரெக்டாக கேட்பாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, பெஞ்சில் பர்பஸ் இல்லாமல் நான் உட்கார முடியுமா? எல்லாம் பார்க்குறேன் பூரா நீ பெஞ்சில் உட்காந்துருக்குன்னு சொல்ல மாட்டானா? நான் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கணுமா? அதில் மட்டும் நம்ம ஆட்களுக்கு நம்மளுக்கு நல்லா புத்தி வேலை செய்யும். நாங்கள் வந்து டீம் லீடர் ஆகணும், அதுக்கு மேலே வந்து ப்ராஜெக்ட் ஹெட் ஆகணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும், டெலிவரி ஹெட் ஆகணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அங்கே இந்த கொஷின் வருமா? அங்கே வராது. வராது. சரி, பாயிண்ட் 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அங்கே சொல்லி அனுப்புவாங்க, அது வந்து 8ஆம் கிளாஸில் எத்தனை மார்க் எடுக்கணும், 10ஆம் கிளாஸில் எத்தனை மார்க் எடுக்கணும், 12th எத்தனை மார்க் எடுக்கணும், அப்போ வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே இவங்க சொல்லுவாங்களா, ஸ்கூலுக்கு போதுங்க, எதுக்கு போதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ போயிட்டு வருது, நானும் சும்மா ஃபீஸை கட்டிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒரு பேரண்ட் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை, வயிற்றில் இருக்கும்போதே இப்போல்லாம் பர்பஸ் டிசைட் பண்ணிடுறாங்க. என் பிள்ளைய என்ன ஆக்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க இப்போ எல்லாரும். ஆமாம், ஒரு ஸ்கூலை பற்றி சொன்னாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த ஸ்கூலில் போய் பதிஞ்சு வைக்கணுமா. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன் அதை. அதாவது ஒரு அட்வான்ஸ் ஜெண்டரே தெரிய வேண்டாம், நீங்கள் வந்துட்டு பே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜெண்டர்லாம் போயிட்டு பண்ணி ரிமைனிங் பே பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி இருக்கு. இங்கே இந்த கொஷின் உங்களுக்கு வருமானு கேட்டால் வராது. சரி விடுங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 3 சொல்கிறேன். 100 ரூபா கையில் இருக்குது, அப்பா பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு, என்ன சொல்லுவார்? பார்த்து செலவு பண்ணுறா, இது அது எதுக்கு செலவு பண்ணணும் என்ன ஏதுன்றது ஒரு காரணத்தை சொல்லிடுவார். சாங்க அந்த 100 ரூபாய்க்கே ஒரு 100 ரூபாயை செலவு பண்ணுறதுக்கு பர்பஸாக இருக்கணும், பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது அந்த பிள்ளைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல. இந்த கொஷின் மட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்ததுன்னா எதுக்கு நான் காடை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதுக்கு நான் பர்பஸை கண்டுபிடிக்கணுங்கிற கொஷினை கேட்குறாங்க. அருமையான எக்ஸாம்பிள். உலகத்தில் பர்பஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த உலகத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு இவங்க ஒரு பேர் கொடுப்பாங்க. என்ன பேர் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? சும்மா காரணம் இல்லாமல் இங்கே இருக்கிற அதாவது சும்மாங்கிற வேர்டு தான் இதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டாக வருது, அந்த இடத்துல வருது. அப்படி தானே? பர்பஸ் இல்லாமல் இருக்குன்னா சும்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமாம், சும்மா இருக்கிறதுன்னு சொல்ல விட அப்படி அது கூட ஒரு நல்ல டேர்ம். இவங்க அதுக்கு மேலே ஒன்று வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரிங்க, அவர் எதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு அந்தளவுக்கு யோசிக்க தெரியாது அப்படின்னு ஒரு சம் வேர்டு ஆட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போது நான் சொல்ல சும்மா ஒரு உதாரணம் தான். வீட்டில் ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவரை மருமக சும்மா பார்த்து ஒரு வார்த்தை, இதெல்லாம் எதுக்கு சும்மா கிடக்குது, வேஸ்ட்டுங்க இங்கே இருக்கிறதுனா எவ்வளோ வேதனை இல்லையா? அழகா சொன்னீங்க. அவங்க இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன், இதனை பண்ணியிருக்கேன், என்ன போய் ஏன் இருக்கிறேன்னு இல்லைங்க, அதான் 70 ஆயிடுச்சே, ஒரு பர்பஸ் இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒத்துப்பாங்களா? அவங்க யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா?
ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தால் மட்டும் எனக்கு இந்த பர்பஸ்லாம் தேவையில்லைங்க. அந்த பர்பஸை சொல்லிக் கொடுக்குற காடும் எனக்கு தேவையில்லை. விருப்பப்படி இருப்பேன். பர்பஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்கிற டயலாக் பேசுவாங்க. பேசிட்டு தங்களை தாங்களே பெரிய புத்திசாலிகள்னு நினச்சிக்குவாங்க. அதான் அதில் அடுத்த பிரச்சனை. நீங்கள் சொன்ன எனக்கு ஒரு வேர்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஹியூமன் அரகன்சி. எக்ஸாக்டாக சொன்னீங்க. நீங்கள் போன நம்ம சயின்ஸில் சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இது அவன் நம்ம பார்க்கும்போது அத்தனைக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதாவது நம்ம செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா. ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னா ஒரு பர்பஸோடு தானே போகிறோம். சும்மா வந்த மாதிரி போய்கிட்டு இருக்க எங்கன்னே தெரிலனா மரம் கண்டுச்சான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா. டெஃபினட்டாக இல்லையா. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பர்பஸ் இருக்கும் பொழுது ஏன் என் வாழ்க்கைக்கு என்ன கர்த்தர் ஏன் என்னை படைச்ச மனுஷனா நான் ஏன் இருக்கிறேன். ஒரு தமிழ் செய்யுள் இருக்குது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு ஒரு மனுஷனை கடவுள் வந்து மனுஷனை பிறக்க வச்சிருக்கிறது இருக்கிறதுலையே மேன்மையானதுன்னு தமிழ் செய்யுளும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. அப்படி சொல்லும்பொழுது நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், வந்ததை வெந்ததை சாப்பிட்டு வந்தபடி போவேன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மதியினமாக இருக்கு இல்லையா. ஆமாம். ஸோ இப்போ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா பைபிளும் தியாலஜியும். இதை தான் நம்ம வந்து ஆண்டவருக்கு சித்தமானபடி இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 21st சென்ச்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் மொராலிட்டி இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தெரிஞ்சது நம்பர்ஸு, எங்களுக்கு தெரிஞ்சது காசு, இதுன்னு போயிட்டுருக்காங்க. இந்த பில்டிங் கட்டும்போதோ இல்லாட்டி ஒரு பெரிய ப்ராடக்ட்டு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு காரோ இதெல்லாம் வடிவமைக்கும் போது ஆர்கிடெக்சரல் ஃபிலாசபின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம கார்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அது வந்து லெப்பர்டு மாதிரி ஓடுங்க, அந்த டிசைன், அதான் டிசைன் ஃபிலாசபிங்கிறது. ஒரு பில்டிங், ஒரு ஃபேமஸ் அப்பாலஜிஸ்ட் சொன்னது எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு பில்டிங் வந்து யூஎஸில் கட்டுவாங்க, ஒருத்தர் கட்டுவார், ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். அது அவர் வந்து அவரோட அந்த டிசைன் ஃபிலாசபி என்னென்னா மனுஷங்களுக்கு தான் மீனிங்கே இல்லையே, பர்பஸே இல்லையே, ஏன் நான் கட்டுற பில்டிங்க்கு மட்டும் பர்பஸ் இருக்கணும், மீனிங் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழி போகும் அந்த பில்டிங். அது போய் எங்கேயாவது முட்டு சவுத்தில் நிற்கும். கதவுலாம் திறந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 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 டிசைனே இருக்காது. அதுதான் அந்த டிசைன் ஃபிலாசபியே. ஏன் இப்படி வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா அது அப்படித்தான், அதுக்கு மீனிங்கே கிடையாது. அந்த 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 ஆர்கிடெக்சரல் ஃபிலாசபியில் தான் நாங்கள் அது கட்டியிருக்கோம். ஆமாம். அவர் சொன்ன காரணம் வந்து மனுஷ லைஃப் தான் மீனிங்கே இல்லையே, பர்பஸே இல்லையே, நான் கட்டுற பில்டிங்க்கு மட்டும் எதுக்கு பர்பஸ் இருக்கணும், மீனிங் இருக்கணும். இவர் உடனே கேட்பார், சரி எல்லாம் ரைட்டு, ஃபவுண்டேஷனுக்கு எப்படி பண்ணியிருக்காரு இவர், சிமெண்ட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக மண்ணை போட்டு இவர் கட்டினாரா, இதே ஐடியாவில் ஃபவுண்டேஷனையும் இவர் போட்டாரா, கம்பிக்கு பதிலாக இல்லை மீனிங்லெஸ் ஃபவுண்டேஷனா, இல்லை ஃபவுண்டேஷனை ஒரு பர்பஸோட இந்த மாதிரி தான் கட்ட போகிறேன்னு ஒரு பர்பஸோட தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆமாம் இல்லையா, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் அவர் சொல்கிறார். ஓகே, பர்பஸ்லெஸ் பில்டிங்க்கே நீங்கள் மீனிங்ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா தான் மனுஷன் உள்ளே போய்ட்டு வர முடியும். ஓகே, அதான் அவர் சொல்ல வந்தது. ஒரு மீனிங்கே இல்லாத பில்டிங்க்கே நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போடுற பட்சத்தில் உங்கள் லைஃபுக்கு மீனிங் தேவையில்லைன்னு ஒருத்தர் யோசிச்சாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு, நம்மளை உருவாக்கினதுக்கு, நான் இன்னும் செய்தியில் சொல்வேன், நம்மளை ரட்சித்ததற்கு, வேறு பிரித்ததுக்கு, நம்ம மேலே இப்போ நம்ம 2 பேரும் இவ்வளோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாருல நமக்கு, அதுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா. 200% இல்லையா. அப்போ இவ்வளோத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் மனுஷ வாழ்க்கை இருக்குங்கிறது, நம்ம அதை இக்னோர் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் இக்னோர் பண்ணுறேன், அந்த இடத்துல நான் வந்து தாண்டி வரேன்னா எவ்வளோ மதியனமாக இருக்குது. ஸோ மனுஷனை தேவன் படைத்ததுக்கு, உண்டாக்கினதுக்கு அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்குது, பர்பஸ். ஆமாம். நான் இங்கே இருக்கிறதுக்கு, இனி இருக்க போகிறதுக்கு, நான் செய்கிற ஒவ்வொன்றதுக்கு பின்னாடியும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு யோசனை வருது. ஒருவேளை அந்த பர்பஸை நான் கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு நான் இருக்கேன்னு வச்சிங்களேன், அது பேர் சின். ஓகே, என்னோட கடவுளுடைய சித்தம் எனக்கு தெரியணும்னு தேவையில்லை. நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அப்பாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் அன்பிலீவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று பார்ப்போம். ஒருவேளை என்னுடைய பர்பஸை நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அலட்சியமாக இருக்கிறேன்னா, ஏசா எப்படி அசட்டை பண்ணா, அதை திரும்ப அடையணும்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டான் அப்படின்னு வசனம் இருக்குது. கண்டடையாமல் போனான்னு இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு வேளை இது எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் இன்றைக்கி ஒரு நாள் கவலைப்படுவாங்க. இதை பற்றி சொல்லும் போது நிறையா பேசணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் தெரியாமல் உங்கள் லைஃப் நீங்கள் நடத்தவே முடியாது. நாங்கள் சமீபத்தில் அதை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இந்த இடத்துல அதை பேசுகிறதுக்கு டைம் இடம் கொடுக்காது. ஆனால் ஒன்று நம்ம சொல்ல விரும்புகிறோம்,
உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த பூமிக்கே வந்தீர்கள், படைக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், வேறு பிரிக்கப்பட்டீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு செஞ்சு முடிச்சுட்டு இந்த பூமி விட்டு போகிறது தான் கர்த்தர் நம்ம மேலே வச்சது. அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுவே பாவமாய் மாறும். அதான் நான் சொல்ல வரீங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க நீங்கள். ரொம்ப சந்தோஷம் பிரதர். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோடில் இதே மாதிரி ஒரு டீப்பான விஷயத்தோட சந்திக்க ஆசைப்படுகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், சகோதரனுடைய வைசோ பைபிள் சேனல் இருக்குது, நீங்கள் போய் அதுலேயும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 பேர் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திக்கிறோம். God bless you.